Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். Physical reporting dates announced. Don't miss it. Seat may cancel அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ். அதில் நான் வந்துட்டு ஜிஎஃப்டி சொல்லலை, என்ஐடி புதுச்சேரி சொல்ல மறந்துட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இது வந்து பார்ட் 2 வீடியோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ என்ஐடி புதுச்சேரின்னு சர்ச் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இங்கே கீழே வந்தீங்கனாலே அட்மிஷன்ஸ் நியூன்ட்டு இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிடெக் அட்மிஷன் இதை கிளிக் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ஃபார் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் த இயர் 2025-2026 அட்மிஷன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை வந்துட்டு நீங்கள் கிளியராக படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் என்னைக்கு ஷெடியூல் பண்ணிருக்காங்கன்னா 23/8 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா 22/8 ஃப்ரைடே at 9:30 AM கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அட்டென்ட் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் இருந்தாலுமே பண்ணிடுங்க. இவங்க ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் இருக்கிற மாதிரி சொல்லலை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சில காலேஜஸில் வந்துட்டு ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே முடிச்சுட்டு அந்த ரிசிப்டோட வர சொல்லிருக்காங்க. பட் என்ஐடி புதுச்சேரியில் எனக்கு தெரிஞ்ச ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் பற்றி எதுவும் கொடுக்கல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் த ஒரிஜினல் ஃபார் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிட் 1 செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ். ஸோ நீங்கள் வந்து ஜெராக்ஸ் நிறைய எடுத்துகிட்டு போங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன வேணுங்கிறது ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, இது வந்துட்டு அட்மிட்டட் த்ரூ தாசா கவுன்சிலிங். ஸோ ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான், நமக்கு கிடையாது. சிசாப் கவுன்சிலிங் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் இல்லை, நீங்களும் வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருங்க. இன்கேஸ் இவங்களதில் ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் அப்டேட் பண்ணாங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் சேனல் நான் அப்டேட் பண்ணுறேன். கீழே தான் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் NIFTM தஞ்சாவூர். ஸோ இந்த காலேஜ் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இங்கே வந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்துட்டு ஸ்க்ரோல் டவுன் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ஸ்லோவாக வருது. இங்கே பாருங்கள் பிடெக் அட்மிஷன் 2025. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 28/8/2025 அண்ட் கிளாஸ் கமென்ஸ்மெண்ட் டேட் வந்து 29/8 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எனஃபான டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே பேமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சிசாப்ல லாஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு ஒரு சீட் அலாட்மெண்ட் லெட்டர் தருவாங்க. ஸோ அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களும் வெப்சைட்டை வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. இதுதான் இவங்களோட ப்ராஸ்பெக்டஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷத்துக்கான ப்ராஸ்பெக்டஸ். ஸோ இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த காலேஜை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மற்றபடி உங்க பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் மட்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே கொடுக்கல. ஸோ இங்கே பாருங்க, ஃபுட் டெக்னாலஜியில் இவங்க 12th பிளேஸில் இருக்காங்களாம். 12th ரேங்க் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டார் கேட்டகரி. பேண்ட் 101 to 150th ரேங்க் இன் இன்ஜினியரிங் காலேஜஸ் கேட்டகரி. ஸோ இன்ஜினியரிங் காலேஜஸ் கேட்டகரியில் வந்து இவங்க 101லேருந்து 150th அதுக்குள்ளே இருப்பாங்க போல். அதுவே NIRFல ஃபுட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா 12th பிளேஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ். இதை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் படிக்க போகிற காலேஜ் முன்னாடியே நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கும் சார், ஜிஎஃப்டிஎஸில் வந்து ஜாயின் பண்ணுமா சார் அப்படிலாம் யோசிப்பீங்க. ஸோ இந்த ப்ராஸ்பெக்டஸ் இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கே தோணலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து புரிதல் இல்லை, எதுக்கு போகலாம் எதில் போனால் ஃபியூச்சர் இல்லைன்ட்டு நிறைய பேருக்கு அந்த புரிதல் இருக்குது. ஒரு சிலவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறப்ப பேரண்ட்ஸ் தான் கைட் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு வர நிறைய கால்ஸ் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான். சாய்ஸ் ஃபில்லிங்குமே நிறைய பேரண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. ரொம்ப எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் IIHT சேலம், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. இது நிறைய பேர் ஆப்ஷனில் வைக்கிறது இல்லை, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதான் அஃபிஷியல் லிங்க். கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அகடமிக்ஸ் வாங்க. ஸோ அகடமிக்ஸில் இங்கே அட்மிஷன்ஸ்ன்னு இருக்கும். ஆனால் இவங்க இன்னும் அப்டேட் பண்ணல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் டேட்டை பற்றி இவங்க இன்னும் அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ பிடெக் கிளிக் பண்ணால் டேரெக்டாக இந்த லிங்க் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா
வெறும்னே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர வேறு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இவங்க வந்து கொடுக்கவே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ கூடிய சீக்கிரம் இவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அப்டேட் பண்ணாங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் சொல்கிறேன், கமெண்ட் செக்ஷனையும் நான் கமெண்ட் பண்ணி அந்த கமெண்ட்டை பின் பண்ணிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ இந்த காலேஜில் இவங்க வந்து சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து அட்மிஷன்ஸ் கிளிக் பண்ணி அண்டர் கிராஜுவேட். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் அலாட்டட் சீட்ஸ் த்ரூ சிசாப் அண்ட் NEUT can do physical reporting on or after 28/2025 my dear students. ஸோ 20ஆம் தேதிக்கு அப்புறம் அன்னிலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாக்ட் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் வந்து அஃபிஷியலி அனௌன்ஸ்டு சூன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் 20ஆம் தேதியே மேக்ஸிமம் போயிட்டு பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லேட்டல் என்ட்ரின்ட்டு இருக்கும். லேட்டல் என்ட்ரி நமக்கு கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து டேரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், அதாச்சும் டிப்ளமோலேருந்து படிச்சுட்டு வரவங்களுக்கு டேரெக்டாக ஃபஸ்ட் இயர் படிக்க மாட்டாங்க, டேரெக்டாக செகண்ட் இயரில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த லேட்ரல் என்ட்ரி அட்மிஷன் ப்ரோஃபார்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் டேரெக்டாக ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் 28/2025 அன்னைக்கு வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட் ஆஃப் இனாகிரேஷன் ஆஃப் ஃபஸ்ட் இயர் வந்து 22 ஆகஸ்ட் 2025. அப்போ உங்களுக்கு இருக்கிறது 2 நாள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 3 நாள் இதையும் சேர்த்துக்கிட்டோம்னா ஸோ உங்களுக்கு வந்து டியூரேஷன் ஷார்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து 19th உங்களுக்கு வந்து ரவுண்டு 3 ரிசல்ட் சிசாப்ல வந்துடும். இந்த ஒரு டவுட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் இப்போ NIT திருச்சியில் பார்த்தீங்கன்னா 16th ஆரம்பிச்சு 19th முடிஞ்சிருது சார் ஆன்லைன் ரிப்போர்ட்டிங். இப்போ நான் என்ன சார் பண்ணுறது, எனக்கு வந்து மேபி ரவுண்டு 3ல் தான் கிடச்சிச்சுன்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பயப்படவே வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் சார் ரவுண்டு 3ல் தான் ரிசல்ட் வந்திருக்கு, எனக்கு இன்னைக்கு தான் ரிசல்ட் வந்திருக்குங்கிற ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து NIT திருச்சிக்கே டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம், அவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். இது எல்லாமே ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடியிலேருந்து பண்ணுங்கள். நீங்கள் ரேண்டம் மெயில் ஐடியிலேருந்து பண்ணுறப்ப அவங்க வந்து டக்குன்னு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களோட ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடி அதாச்சும் ஜோசா JEE மெயின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரே மெயில் ஐடி தான் கொடுத்துருப்பீங்க. அந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த மெயில் ஐடியும் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, அந்த மெயில் ஐடியிலேருந்து அவங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறப்ப இல்லைனா நீங்கள் விடாமல் ஃபோன் கால் பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு கிடைச்ச சீட் வீணாகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நிறைய பேர் அந்த ஒரு டவுட் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம், கண்டிப்பாக ரவுண்ட் 3ல் உங்களுக்கு NIT திருச்சி கிடச்சிச்சின்னா அந்த சீட் உண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆக்சுவலாக சிசாப்ல தான் நமக்கு வந்து அந்த ஸ்பாட் ரவுண்ட் சீட்லாம் கிடையாது, தாசாலாம் கூட உண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ தாசா கவுன்சிலிங்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ரவுண்ட் அட்மிஷன்லாம் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்பாட் ரவுண்டே இருக்கிறப்ப கிடைச்ச உங்களுக்கு வந்து சிசாப் ரவுண்டில் கிடைச்ச சீட் வேஸ்ட்டே ஆகாது. அவங்க சொல்கிற டேட்டில் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் கரெக்டாக பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் தான் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கூட அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாயிடும், நீங்கள் அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு அது கொஞ்சம் பதட்டமாக இருக்கும், அவ்வளோதானே தவிர நீங்கள் வந்து பயப்படலாம் வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 20, 21, 23க்குள்ளார ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ இருந்தே ரெடியாக இருங்க. ரவுண்டு 3 முடிஞ்ச உடனே அன்னைக்கே பேமெண்ட், அதாச்சும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ரிசல்ட் வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 13, நாளைக்கு வந்து ரவுண்ட் 2க்கான ரிசல்ட் வருது. மோஸ்ட்லி ரவுண்ட் 2லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ரவுண்டு 3ல் அப்கிரேட் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இல்லைன்னு சொல்லலை. ரவுண்டு 2ல் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கேன்சல் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரவுண்ட் 2ல் தான் உங்களுக்கு வித்ரா ஆப்ஷன் இருக்கும், சரண்டர் ஆப்ஷன், இது எல்லாமே. சரண்டர் கூட ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் திரும்ப உங்களுக்கு ரவுண்ட் 3ல எந்த சீட் வருதோ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. பட் ஆனால் ரவுண்ட் 2ல் மட்டும் வித்ரா ஆப்ஷன் இருக்கும், ரவுண்ட் 3ல வித்ரா ஆப்ஷன் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எக்ஸிட் ஆகவே முடியாது. ரவுண்ட் 3ல உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க. மேபி உங்களுக்கு ரவுண்ட் 2ல் ஒரு நல்ல காலேஜ் கிடச்சிருக்கலாம், ரவுண்ட் 3ல் உங்களுக்கு வந்து பிடிக்காத காலேஜ் வந்துருச்சுன்னா, அதனால தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட சாய்ஸ் ஃபில்லிங்கை ரொம்ப தெளிவாக பண்ணுங்கள், அதில் வந்து எந்த ஒரு தப்பும் விட்டுறாதீங்க அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொன்னேன். ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ என்கிட்ட கேட்குறீங்க, இல்லை சார் எனக்கு வந்துட்டு சிசாப்ல கிடச்சி சீட் பிடிக்கல, நான் ஜோசாக்கே திரும்ப எனக்கு அந்த சீட்டு கொடுப்பாங்களா, நான் தான் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டேனே, எனக்கு வந்து எல்லாமே வேணும் சார் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா ஒன்ஸ் அப்கிரேட் ஆயிடுச்சுன்னா அப்கிரேட் ஆனது தான், அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், உங்கள் கையில் இருக்கிறது சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும்தான், ஜோசாலையும் சிசாப்லையும். அதுவே TNA கவுன்சிலிங்கில் கூட
அப்பப்போ எடிட் பண்ணிக்கலான்னு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றி என்கிட்ட அவ்வளோவா தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் நான் நிறைய வீடியோஸ் பார்த்தப்ப அதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன் வச்சுருக்காங்க. சிடபிள்யூ ஜோசாலிங் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால தான் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு 10வது காலேஜாக கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்க 9 காலேஜ் கிடைச்சாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஓகே, உங்களுக்கு பிடிக்காத காலேஜ் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. நிறைய பேரண்ட்ஸ் இதுவும் கேட்டிருந்தீங்க, சார் இப்போ 100 சாய்ஸாக எனக்கு இருக்குது சார், ஆனால் எப்படி போச்சுன்னே தெரில, நடுவில் வந்துட்டு ஒரு ஹிந்தி காலேஜ் வச்சுட்டேன் சார், ஒரு நார்த் இந்தியன் காலேஜ் வச்சுட்டேன், இப்போ எனக்கு மேபி அடுத்த ரவுண்டில் அது கிடைச்சிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா ஃபீஸ் ஒன்று தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன். ஓகே, நீங்கள் ஃபீஸ் கொடுத்துட்டிங்கன்னா அமைதியாக இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவு பிடிச்ச காலேஜ், நீங்கள் அப்கிரேட் ஆகும்னு நினச்சி வேறு எதுவும் உங்களுக்கு பிடிக்காத காலேஜ்னா ரொம்ப லாங்னா நீங்கள் ஒரே நாளில் ட்ராவல் பண்ணணும், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும். அப்போ ஃப்ளைட் சார்ஜுக்கே உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் வந்துட்டு ஏதோ ஒரு என்ஐடியில் படித்தா பரவாயில்லன்னு நார்த் ஈஸ்ட்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அங்கெல்லாம் போகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அதனால் பார்த்து யோசித்து டிசைட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோலுமே இப்போ மேக்ஸிமம் சவுத் இந்தியன் காலேஜஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் இதுக்கப்புறம் நார்த் இந்தியன் காலேஜஸ் நீங்களே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் காமிச்ச மாதிரியே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதில் வந்து சேலம் அந்த IIHT அவங்க மட்டும் தான் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. மற்ற எல்லா காலேஜஸுமே அப்டேட் பண்ணிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பை பாய், தேங்க்யூ மை டியர்.